ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு என் தமிழ் மை இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சின்ன ஒரு இங்கிலீஷ் மோட்டிவேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஆக்சுவலி இங்கிலீஷ் நம்ம எப்படி ஈஸியாக கற்றுக்க முடியும், எப்படி நம்மளால் இங்கிலீஷ் லாங்குவேஜை என்ஹான்ஸ் பண்ணுறதுங்கிற ஒரு சின்ன விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் நம்ம எழுதுறது, ரைட்டிங். ஸோ நம்ம எப்போல்லாம் இங்கிலீஷ் கிளாஸை இப்போ நீங்கள் எந்த யூடியூப் வேணாலும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏன் யூடியூப்பை மட்டும்தான் பார்க்கணுன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னோடது இப்போ தான் ஒரு ஸ்டார்டிங் இங்கிலீஷ் மோட்டிவேஷன் சேனலாக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இதுலேயும் நான் சின்ன சின்ன கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு கையிலேயே எழுதி டீச் பண்ணுற மாதிரி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மோட்டிவேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இன்னும் நீங்கள் பெஸ்ட்டாக நிறைய இங்கிலீஷ் சேனல்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் நல்லா பெஸ்ட்டாக கற்றுக்கிறதுக்கு அதுலேயும் நீங்கள் போய் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நிறைய இங்கிலீஷ் லேர்னிங் ஆப்பும் இருக்குது. அதுலேயும் நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ எனக்கான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு இது தோணிகிட்டே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி இங்கிலீஷை ஈஸியாக வர வைக்கிறது, ஒரு குறுகிய நாட்களில் ஷார்ட் டேர்மில் உங்களை இங்கிலீஷ் கற்றுக்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு டெக்னிக் ரைட்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன தான் லிசன் பண்ணினாலும், ரீட் பண்ணினாலும், அடுத்தவங்கக்கிட்ட பேசி ப்ராக்டிஸ் பண்ணினாலும் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்லி த ஸ்கில் இஸ் ரைட்டிங் ஸ்கில்ஸ் மேக்ஸ் யுவர் இங்கிலீஷ் பெட்டர்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு குரூப்பாக இங்கிலீஷை லேர்ன் பண்ணும்போது நாங்கள் பேசும்போது ஓரளவுக்கு பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் எழுதும்போது தான் அந்த கொஷின் வேர்ட்ஸ் எங்கே போடுறது, எங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வருது, சென்டென்ஸ் எங்கே தப்பாக வருதுன்னு சொல்லி மேக்ஸிமம் நாங்கள் ஒரு 2 months ஆஃப் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிலீஷை எந்த அளவுக்கு நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி. ஸோ எங்களுக்கு அப்போ கிடைச்ச ஒரே ஒரு க்யூ தான் ரைட்டிங். ரைட்டிங் மட்டும்தான் நம்மளோட இங்கிலீஷ் லாங்குவேஜை சிறப்பாக மாற்றும் ஃப்ரெண்ட்ஸ். இது 100%ல் நீங்கள் 1000% நம்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். ஏன்னா நம்ம எல்லாம் நினப்போம், இப்போ இந்த கடற்கரை ஓரத்துலலாம் இருக்கவங்கெல்லாம் அவங்கெல்லாம் எப்படி ஹிந்திக்காரவங்க, அப்புறம் ரீசெண்டாக இந்த ஒரு முத்து மாலை குபேர ஃபங்க்ஷனுக்காக முத்து மாலை வித்துட்டு இருந்த பொண்ணு கூட இங்கிலீஷ் அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. நம்ம இதையெல்லாம் கேட்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களாம் என்ன எழுதி படித்தாங்களா? பட் அவங்களுக்குலாம் ஒரு பெரிய சான்ஸ் என்ன கிடச்சிச்சின்னா, அவங்கெல்லாம் அவங்களோட மொழியில் பேசாமல் வர கஸ்டமர்ஸ்கிட்ட இங்கிலீஷ் மொழியில் பேசி சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட நிறைய நார்த் இந்தியன்ஸ் நம்ம நாட்டுக்கு குடிபெயர்ந்து வராங்க. கன்னடா பீப்புள் இருக்கிறாங்க, கேரளா பீப்புள் இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கிட்டையுமே அவங்க மொழியில் தான் பேச ட்ரை பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா நம்மளோட தமிழ் மொழியில் பேசுகிறோம். யாருமே நம்ம அவங்கக்கிட்ட இங்கிலீஷ் மொழியில் பேசி நம்மளுடைய கம்யூனிகேஷனை ஸ்ட்ராங் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம என்றைக்குமே இங்கிலீஷ் நமக்கு வந்துடும் நம்ம நினைக்க முடியாது. நமக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று, அடுத்தவங்கக்கிட்ட நம்ம பேசணும். பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான் இப்போ இருக்கிற காலகட்டங்களில். ஏன்னா நம்ம ஸ்டார்டர்ஸாக இருந்து ஒருத்தர் எதிரில் இருக்கிறவங்க ரொம்ப ஃப்ளூவன்சியாக பேசுகிறவங்க கிட்ட போய் நான் அவங்கக்கிட்ட இங்கிலீஷ் கற்றுக்குறேன் அப்படின்னு இருந்தால் அது அவங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். நமக்கும் அது ஒரு இன்சல்ட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் கீப் ஆன் ரைட்டிங். நமக்கு நாமே ஆசான், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் டெக்னிக். நாம் பேசுகிற இங்கிலீஷ் நமக்கு தெரியணும். நம்ம எந்த அளவுக்கு பேசுகிறோம், எவ்வளோ சென்டென்சஸ் கரெக்டாக எழுதுகிறோம், எவ்வளோ வேர்ட்ஸ் கரெக்டாக எழுதுகிறோம், எவ்வளோ ஸ்பெல்லிங்ஸ் தப்பாக எழுதியிருக்கிறோம், எவ்வளோ ஸ்பெல்லிங்ஸ் கரெக்டாக எழுதியிருக்கிறோம், எந்த இடத்துல நமக்கு கன்ஃபியூஷன் வருது, நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தமிழில் எழுதி அதை இங்கிலீஷில் நமக்கு மாற்ற தெரியுதா, இது எல்லாமே நம்ம பார்க்கணுன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இன்னொரு மெத்தட் பார்த்தா, நம்ம நமக்குள்ளேயே நம்ம பேசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம சரியாக பேசினாலும் தப்பாக பேசினாலும் நம்மளை யாரும் பார்த்து அவமானப்படுத்தவோ கிண்டல் படுத்தவோ போகிறது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஐ ஆம் டாக்கிங் ரைட் நவ் அப்படி. இப்போ நான் இந்த நிமிஷம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நான் சிம்பிளாக இப்போ மற்றவங்கக்கிட்ட போய் பேசும்போது ஐ டாக், யூ டாக் இப்படி நம்ம பேசுனா அவங்க எதிரில் இருக்கவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம ஒரு நோட்டில் ஃபஸ்ட்டு தமிழில் எழுதணும். நான் இப்போ பேசிக்கொண்டு இருக்கிறேன், தமிழில் எனக்கு இந்த வார்த்தை தெரிஞ்சிச்சு. அதை இங்கிலீஷில் எழுதும்போது ஐ டாக் அப்படின்னு நம்ம எழுதுவோம். அப்போது நம்ம கூகுள்லையோ இல்லை ஏதாவது ஒரு யூடியூப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லித்தர ஒரு கோச் மூலியமாகவோ ஏதோ ஒரு சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்போம். அப்படி இல்லைன்னா நமக்கு ஃபேவரான பர்சன்ஸ் இருப்பாங்க, நமக்கு வர டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறவங்க. அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட நம்ம போய் கேட்கும்போது நான் இப்போ பேசிக்கொண்டு இருக்கிறேன், இதை இங்கிலீஷில் எப்படி எழுதுறது அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, ஐ எம் ரைட்டிங் ரைட் நவ், ஐ எம் டாக்கிங் ரைட் நவ், ஐ எம் லிசனிங் ரைட் நவ். இப்போ இந்த நிமிஷம் செய்கிறத நம்ம ஐஎன்ஜி போட்டு பேசணுங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம தப்பாக பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அந்த நாம் தப்பு பண்ணுறோங்கிறது நமக்கு எதன் மூலயமா தெரிய வரும்னா, நம்ம எழுதுறது மூலியம் தான் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது நீங்கள் இந்த இடத்துல தப்பாக பேசுகிறீங்க, இதை சரியாக பேசுங்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் யாருக்குமே டைம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்பீடான உலகத்தில் வந்து நீங்கள் சரியாக இருக்கீங்களா, நீ தப்பாக இருக்கியா, இல்லை நீ பண்ணுற தப்பை நான் சரி பண்ணுறேன், உன்னோட வாழ்க்கையை நான் வந்து மேலோட்டமாக மேலோட்டமாக கொண்டு போகிறேன், இப்படி சொல்கிறதுக்கெல்லாம் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு இருக்குது நம் கைக்குள் உலகம். நம்ம வந்து ஒரு கூகுளோ இல்லை ஒரு ஜெமினியோ இல்லை ஒரு சாட் ஜிபிடியோ ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அது மூலயமா வந்து நம்ம லாங்குவேஜை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுடைய எழுத்து வடிவங்கிறது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாம் வந்து நமக்கு இருக்கிற ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸை வந்து நம்ம உயிர் கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எந்த சேனல் வேணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட் எப்போதுமே ஒரு நோட் அண்ட் ஒரு பென்னு வச்சு நீங்கள் பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன புரியுது, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸை நீங்கள் எப்படியெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் யார் இங்கிலீஷ் வந்து ஆன்லைனில் டீச் பண்ணாலுமே ஃபைனலாக ஒரு கொஷின் விடுறாங்க இல்லையா. இப்போ நான் வந்து இதை சொல்லி கொடுத்துருக்கேன், இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் வந்து ஒரு டெடிக்கேட்டடான சின்சியரான ஒரு இங்கிலீஷ் கற்றுக்கணுங்கிற ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நோட் அண்ட் பென்னோட தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போதுமே இருக்கணும். இப்போ என்னையெல்லாம் கேட்டால் ஆரம்ப காலங்களில் எனக்குமே இங்கிலீஷ் சுத்தமாகவே வராது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொஷின் மேக் பண்ண தெரியாது, ஒரு சென்டென்சஸ் எழுத தெரியாது, ஃபுல்லாக கிராமர் மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி தான் நான் இருந்தேன். ஆனால் என்னோடய இங்கிலீஷை டெவலப் பண்ணது வந்து ஒரு ரைட்டிங் ப்ராக்டிஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆரம்ப காலங்களில் ஒரு சின்ன ஸ்கூல்ஸ்லலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்போ அங்கே இருந்தாலுமே நான் பிஎடெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலை அண்டு வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து நான் டீச்சிங் கோர்ஸ் எல்லாம் எதுவுமே முடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு டீச்சர் ஆகணுங்கிற ஒரு சின்ன ஆசை. அந்த ஆசையை வந்து நான் தீர்த்துக்கிட்டேன். எப்படியாவது ஸ்கூல்ஸில் போவேன், இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவேன், என்னால் முடியும், நான் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னெல்லாம் இருந்து அங்கே இருக்கிற கிராமர் புக்ஸு, அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸு, கிராமர் மெட்டீரியல்ஸ் தருவாங்களோ அதையெல்லாமே நானும் கிராஸ்ப் பண்ணி நானும் எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணது தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய இங்கிலீஷ். மேக்ஸிமம் பார்த்தா நான் எப்போதுமே நிறைய நோட்ஸ் வந்து எனக்கு தீரும் ஃப்ரெண்ட்ஸ். நோட்டு பென்னு தான் எப்போதுமே, நோட்டு பென்னும் கையுமாவே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இருப்பேன். ஏன்னா என்னால் வந்து எழுதிக்கிட்டே இருக்கும், நிறையா எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். நான் எப்படி ஜீரோலேருந்து இன்றைக்கி இங்கிலீஷில் வந்து இப்போ என்னை வந்து ஒரு ஃபாரினர்ஸ் கிட்ட இங்கிலீஷ் பேசுங்கன்னு சொன்னால் கூட என்னால் பேச முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த ஆடியோ கம்ப்ளீட்டாக கொடுத்துட்ருக்கிறது கூட நீங்கள் வந்து இங்கிலீஷில் கொடுங்கன்னு சொன்னாலும் என்னால் முடியும். எனக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் வந்து இது நம்ம தமிழ்நாட்டு பீப்புளுக்காக நான் இதை வந்து க்ரியேட் பண்ண ஒரு சேனல். அதனால நான் இங்கிலீஷில் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது அதெல்லாம் எனக்கு அவ்வளோக்கு விருப்பம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் நான் வந்து தமிழில் உங்களுக்கு எல்லாமே ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் ஆக்சுவலி வந்து இன்னொரு விஷயம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து இங்கிலீஷில் எழுதணும்னு சொல்கிறேன். என்னத்தை எழுதுறது? சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் வித் சிம்பிள் வேர்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தீங்கன்னா, இங்கிலீஷில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் நான் சொல்கிற இந்த டெக்னிக்கெல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் அட்வான்ஸ் இங்கிலீஷை தேடி போகணும். நான் வந்து ஒரு பிகினர்ஸ், ஸ்டார்டர்ஸ் லெவலில் இருக்கிறவங்க, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இல்லை ஆஃபீஸு, பிஸ்னஸ் இந்த மாதிரி போகிறவங்க, எனக்கு வந்து இப்போ ஸ்டார்டிங் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும், பேசிக்கான இங்கிலீஷ் லாங்குவேஜ் வேணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணலான்னா, ஸ்டார்ட் வித் சிம்பிள் வேர்ட்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு 1 லெட்டர் வேர்ட் தெரியுமா, எழுதுங்க. 2 லெட்டர் வேர்ட்ஸு, 3 லெட்டர் வேர்ட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிம்பிள் சென்டென்சஸ் எழுதுங்க. இப்போ தமிழில் இருக்கிறது இங்கே வா, அங்கே போங்கிறது கம் ஹியர், கோ தேர். இல்லைனா சும்மா ஆக்ஷன் மட்டும் எழுதுங்க. கம், கோ, சிட், ஸ்டாண்ட், இந்த மாதிரி வா, போ, எடு, குடு. நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில செயல்கள், அந்த செயல்களை மட்டுமே நம்ம தமிழ்லையும் எழுதி இங்கிலீஷ்லேயும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்தா நம்ம எழுதும்போது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் வந்து ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்து கிளியராக நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியும். எதுக்கு என்ன ஸ்பெல்லிங் போடணும் அப்படிங்கிறது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிலீஷில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து எப்படி தமிழ் எழுதும்போது நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாமல் தமிழ் எழுதணுமோ, அதே மாதிரி இங்கிலீஷ் எழுதும்போதும் நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இங்கிலீஷ் எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளால் வந்து இங்கிலீஷ் படிக்க முடியும், இங்கிலீஷ் பேச முடியும். ஏன்னா என்கிட்ட வந்து ஒரு 7th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி குழந்தை, அந்த பொண்ணு வந்து டியூஷனுக்கு வராங்க. ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ என்கிட்ட வந்து ஒரு 2 மந்த்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது. வீக்லி ஒன்ஸ் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு மட்டுமே வருவாங்க அந்த பாப்பா. ஆக்சுவலி வந்து ஸ்டார்டிங்கில் ஷி வாஸ் ரொம்ப டல்லு. ரொம்ப டல்லுனா எல்லா சப்ஜெக்ட்டுமே அவங்க எக்ஸ்பர்ட்டு தான். ஆக்சுவலி ஒரு சிபிஎஸ்சி குழந்தைய அவங்களால எல்லா சப்ஜெக்ட்டுமே பிக்கப் பண்ணிக்க முடியும். பட் இங்கிலீஷில் மட்டும் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸு, ஹேண்ட் ரைட்டிங் ப்ராப்ளம், இந்த மாதிரி நமக்கு இருந்த எல்லா ப்ராப்ளம்ஸுமே அந்த பொண்ணு வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க.
அதுக்கப்புறமா நான் வந்து நிறைய கோச்சிங் கொடுத்தேன். எழுதணும், ரைட்டிங்னா ஆரம்பத்தில் அவ்வளவும் கொஞ்சம் எரிச்சலாக தான் இருந்தாங்க. நான் எப்படிங்க ஆண்டி எழுதிக்கிட்டே இருக்க முடியும்? நான் படிக்கிறேன், நான் வாயிலேயே ரீட் பண்ணி படிக்கிறேன், நான் ஃபிங்கர் வச்சு படிக்கிறேன். அதெல்லாம் முடியாது, எழுதணும். உனக்கு என்ன தெரியுமா? அப்போது எழுதும்போது ஃப்ரெண்ட்ஸ், அவளோட பிரச்சனையே வந்து எழுதும்போது அவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்கிற ஒரு பொண்ணால் எப்படி இங்கிலீஷ் பேச முடியும்? எப்படி இங்கிலீஷை எழுத முடியும்? எப்படி இங்கிலீஷை வந்து மற்றவங்க கிட்ட ரீச் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நான் அந்த பொண்ணுக்கிட்ட ஒவ்வொன்றா சொல்லி புரிய வச்சேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணு. ஒரு 3 லெட்டர் வேர்ட்லேயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, 4 லெட்டர் வேர்ட்ஸ்லேயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு எழுதும்போது வாசிக்கிறதும் தப்பாகவே தான் வாசித்தாங்க. அதனால நான் வந்து நல்ல ஒரு கோச்சிங் கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரைட்டிங் பண்ணுனா மட்டும்தான் இங்கிலீஷை வந்து வளர்த்துக்க முடியும்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் ஒர்க் நோட்டு இதில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக மெமரி பண்ண வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஸ்பெல்லிங்ஸ் எல்லாமே மெமரி பண்ணி எழுதணும். படிக்கிறது மார்க் இதெல்லாம் செகண்ட்ரி. ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் வேர்ட்ஸ் எல்லாமே மெமரி பண்ணி எழுத பழகணும் அப்படிங்கிற ப்ராக்டிஸை கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா போக போக என்னென்னா சென்டென்சஸ் எல்லாம் இப்போ நான் நேற்று ஒரு வீடியோவில் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பென் அண்ட் பேப்பர் வச்சு ப்ரெசன்ட் கண்டினியூஸ், அதாவது இந்த நிமிஷம் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை வந்து என்னென்ன வார்த்தை போட்டு பேசணும் அதெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதே மாதிரி தான் நான் வந்து அந்த பாப்பாவுக்குமே வந்து நிறைய டெக்னிக்ஸ் வச்சு சொல்லி கொடுத்தேன். இதெல்லாம் வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மாதிரியெல்லாம் எழுதணும் அப்படிங்கிற விஷயங்களை நான் சொல்லி கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு இப்போ நாளுக்கு நாள் வந்து கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. எது எழுதினாலுமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறேங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கான்ஃபிடென்ட்டை வச்சு அடுத்து சென்டென்சஸ் மேக் பண்ணோம். இங்கிலீஷில் சென்டென்சஸ் மேக் பண்ணால் அதை வந்து ஒரு 10 சென்டென்ஸ் மேக் பண்ணால் 11வது சென்டென்ஸ் நம்ம வந்து ஓரலாக கண்ணை மூடி நமக்கு பேச தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இங்கிலீஷோட பெரிய ஒரு டெக்னிக்கே. நம்ம வந்து எழுதுகிறோங்கிற விஷயத்தில் வந்து எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி எழுதிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நேற்று நான் வந்து டீச் பண்ணேன் இல்லைங்களா? அந்த ரைட்டிங்கை வச்சு மட்டுமே எழுதினேன். அப்போ ஷீ இஸ் ரைட்டிங், அதில் கொஷினே நம்ம மேக் பண்ணோம். ஹூ இஸ் ரைட்டிங், அதுக்கு வந்து ஷீனா அந்த இடத்துல நான் ஒரு கேர்ளை மென்ஷன் பண்ணியிருக்கேன். கேர்ளுனா ஒரு பொண்ணோட பேர். அப்போ நம்ம வந்து ஒரு பொண்ணோட பேரை போட்டுக்கலாம். பிரியா இஸ் ரைட்டிங், மை ஆன்டி இஸ் ரைட்டிங், மை மை ஃப்ரெண்ட் இஸ் ரைட்டிங், இந்த மாதிரி ஒரு பெண் சம்மந்தம். அப்போ ரைட்டிங்கை வச்சே நம்ம ஃப்ரேம் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வாட் இஸ் பிரியா ரைட்டிங்? பிரியா என்ன எழுதுறா? பிரியா இஸ் ரைட்டிங் இங்கிலீஷ். அப்போ அந்த வாட், ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு குரூப்பாக தான் நம்ம வந்து இங்கிலீஷை படிக்கணும். எடுத்ததுமே வந்து நம்ம வந்து எல்லாருமே கேட்குறது என்னென்னா, எனக்கு பாஸ்ட் டென்ஸ் தெரியல, ஃப்யூச்சர் டென்ஸ் தெரியல, ப்ரெசன்ட் டென்ஸு இந்த மாதிரியெல்லாம் தெரியலை. அந்த கன்ஃபியூஷனுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பேசிக்காக வந்து சின்ன சின்ன வேர்ட்ஸ்லேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு. அண்ட் அடுத்ததாக வந்து ஒரு ரியல் ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ரியல் ஆப்ஜெக்ட்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கேரட் எடுக்கிறோன்னு வைங்களேன். அந்த கேரட்டை வச்சு ஃபஸ்ட்டு கேரட்னு எழுதணும். ஓகே, கேரட்னு எனக்கு எழுத தெரியுது, CARROT, கேரட்னு எழுத தெரியுது, குட். அடுத்தது வந்து அந்த கேரட்டை பற்றி உங்களுக்கு எழுத தெரியணும். நீங்கள் சும்மா ஒரு பேராகிராஃபே எழுதணும். அப்போ திஸ் இஸ் ஏ கேரட், கேரட் இஸ் ஆரஞ்சு கலர், பியூட்டிஃபுல், இந்த மாதிரியெல்லாம் எழுத தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு எழுத தெரியும் போது தான் அடுத்ததாக வந்து கொஷின்ஸ் நம்மளால் கேட்க முடியும். இப்போ இது என்ன, இங்கிலீஷில் வந்து எப்படி கேட்போம்? வாட் இஸ் திஸ், அதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் எழுத தெரியணும். திஸ் இஸ் ஏ ஆரஞ்சுன்னு சொன்னோன்னா இது வந்து ஒரு தப்பான பதில். கையில் கேரட்டை வச்சுக்கிட்டு ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடாது. ஸோ திஸ் இஸ் நாட் ஆரஞ்ச், இது வந்து ஆரஞ்சு இல்லை. திஸ் இஸ் ஏ கேரட், இது கேரட். ஸோ நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொஷினையும் எழுத தெரியணும், ஒரு ஆன்சரையும் எழுத தெரியணும். பாசிட்டிவ் கொஷின், பாசிட்டிவ் ஆன்சர், நெகட்டிவ் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பாசிட்டிவ் கொஷின்னா இஸ் இட் ஏ கேரட், இது கேரட்டா அப்படின்னு நம்ம தமிழில் எழுதணும். இது கேரட்டா, அதுக்கு பதில் என்ன? ஆம், இல்லை. ஆம், இது கேரட்டு தான், இல்லை இது கேரட் இல்லை. அதே இங்கிலீஷில் வந்து இஸ் இட் ஏ கேரட், இது கேரட்டா, இல்லை இது கேரட் இல்லை. திஸ் இஸ் நாட் ஏ கேரட், எஸ் திஸ் இஸ் ஏ கேரட். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி வந்து நமக்கு இங்கிலீஷில் எழுதவும் தெரியணும், பேசவும் தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நமக்கு என்ன ஃபஸ்ட்டு ஆயுதம் வந்து ரைட்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டிங் இஸ் த வெரி ப்ரெஷியஸ் கிஃப்ட்டுன்னு நம்ம சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரைட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டிங் நான் ஏன் அழுத்தமாக நீங்கள் கூட நினைக்கலாம், என்ன இவங்களோட வீடியோ இவ்வளோ லென்த்தியாக இருக்குது. நான் ஒன்று சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டிங் பண்ணணும். நீங்கள் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும். நம்ம வந்து இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இட் இஸ் கம்ப்ளீட்லி எ மோட்டிவேஷன் சேனல் டு என்ஹான்ஸ் யுவர் டேலண்ட், டு என்ஹான்ஸ் யுவர் க்ரோத். உங்களோட வளர்ச்சி,
உங்களோட திறமைகள், உங்களோட அடுத்த கட்ட லைஃப்பை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இங்கிலீஷுங்கிறது ஒரு சின்ன விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இங்கிலீஷ் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு தடையாக இருக்கவே கூடாது. வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வந்து இங்கிலீஷ் தான் ஒரு தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்குமே இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் வந்து இது ஏன்னா எங்கள் ஃபேமிலியிலையுமே வந்து நிறைய படித்தவங்க இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கிலீஷுங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப குறுகலாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போய் நான் சொன்ன ஐடியாஸ் எல்லாமே நிறையா அவங்க லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணி இப்போ போஸ்டிங் பொசிஷன் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் நமக்கான வியூவர்ஸாக இருக்கட்டும், சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் இந்த கஷ்டம் படக்கூடாது. ஏன்னா நாளுக்கு நாள் எல்லாமே வந்து டெக்னாலஜிக்கலாக வேர்ல்டு போயிட்டுருக்கு. எல்லாமே இங்கிலீஷில் தான் வந்து அக்சஸ் பண்ண வேண்டிய எல்லா விஷயமுமே இங்கிலீஷில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறது, கொஞ்சம் இங்கிலீஷை வந்து டே பை டே அப்டேட் பண்ணிக்கங்க. உங்கள் குழந்தைங்களுக்கிட்டையுமே கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸை வந்து டே பை டே யூஸ் பண்ண எல்லாருமே சொல்கிறாங்க. தமிழ் தமிழ்நாட்டில் வந்து எதுக்கு தமிழ் கலந்து பேசணும், இங்கிலீஷ் மட்டும் இங்கிலீஷ் கலந்து எதுக்கு பேசணும், தமிழ் கலந்தும் பேசிக்கலாம், வெறும் தமிழ் மட்டும் பேசலாமே. கரெக்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் இருந்தாலுமே வந்து நமக்கு வந்து அந்நிய மொழிங்கிறது ஒன்று நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருந்ததுன்னா நம்மளுடைய பயணங்கள் வேறு மனிதர்களை சந்திக்கிறதா இருக்கும், நம்மளோட கரியர் க்ரோத்து எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் வந்து இந்த நம்மளோட இனிஷியல் ஒர்க்கே வந்து ரைட்டிங் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து பெரிய விஐபிஸ் நிறைய பேர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வாழ்க்கையில் வந்து என்ன பண்ணணுங்கிறத ஒரு டைரி அண்டு பென்னு வச்சு நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருந்தாலும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கையில் வந்து ஒரு பென் அண்ட் டைரி கண்டிப்பாக இருக்கும். காரணம் என்னென்னா அதுதான் அவங்களோட பெரிய ஒரு சக்தியே. என்னதான் மொபைலு, லேப்டாப்பு, என்ன ஆக்சஸரிஸ், மாடர்ன் ஆக்சஸரிஸ் அவங்களுக்குன்னு ஒரு பிஏ யார் இருந்தாலுமே கையில் வந்து ஒரு சின்னதாக ஒரு நோட்டும் ஒரு பென்னும் வச்சுருப்பாங்க. அதில் அவங்க எழுதி வச்சுட்டே இருப்பாங்க. அதில் ஒரு குறிப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கணும். இப்போ நாம் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு இருக்கிறோமா, கண்டிப்பாக ஒரு நோட் அண்ட் பென்னு வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸு. கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். தினசரி நம்ம பார்க்குறத நம்மளை யாருமே திட்ட போகிறது கிடையாது. இப்போ வந்து வேலை இல்லாமல் நம்ம கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருந்தால் தான் வந்து திட்டுவாங்க. நம்ம ஒரு விஷயத்தை வந்து பர்ஃபெக்டாக சின்சியராக எழுதி எடுத்து ஏதோ ஒரு தேடுதலோட ஒரு கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளை வந்து யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் என்னோடய வீடியோவே பார்த்துக்கிட்டு இருந்தாலுமே வந்து உங்களை யாருமே நெகட்டிவாக சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு உங்களோட கடமைகளை எல்லாம் நீங்கள் முடிச்சிடும். நான் வந்து ஒரு பார்ட் 1, 2, 3ன்னு சொல்லி நான் வீட்டு வேலை செய்கிறதெல்லாம் போட்டிருப்பேன். இதில் நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ஸே நடந்தது. எங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸே கேட்டாங்க, இது என்ன இங்கிலீஷ் மோட்டிவேஷன் போட்டிருக்கு, பட் வந்து வீட்டு வேலையெல்லாம் போட்டிருக்கு. அது எதுக்குன்னா, நான் என் வீடியோ பார்க்குற என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே வந்து அவங்களோட பர்சனல் ஒர்க் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டு வீடியோ பார்க்கக்கூடாது. எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சிடணும். நான் எப்படி வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னோடய க்ரோத்துக்காக ஒரு பேனா அண்ட் நோட்டு வச்சு உட்காந்துக்கிட்டேனோ, அதே மாதிரி என்னோடய வீடியோ பார்க்குற என்னோடய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து ஃபோன் எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களோட வீட்டு வேலை, அவங்களோட பர்சனல் ஒர்க்கு எல்லாமே முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகி உட்காந்தாச்சா, அதுக்கப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் கிடைச்சாலும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 1/2 அன் ஹவர் தான் எனக்கான ரெஸ்ட் டைம். ஹோல் டே எனக்கு அங்கே வேலை இருந்துச்சு, அவங்கள பார்க்க போனேன், இங்கே போனேன், கோயிலுக்கு போனேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. எனக்கு ஒரு 10 நிமிஷம் தான் டைம். அந்த 10 நிமிஷத்தில் நான் ஏதோ ஒன்று எழுதுறேன். டேட் அண்ட் டைம் போட்டு நீங்கள் வந்து எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணணுமோ அதை எழுதுங்க. ஏன்னா எழுதுறது மட்டும்தான் நம்ம லைஃப்பை வந்து கண்டிப்பாக முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகும். இப்போ பிஸ்னஸ் பர்சனாக அவங்க வந்து யார்கிட்ட வந்து பிஸ்னஸ் டீல் வச்சுக்கணும், எந்த கிளைண்ட்டை மீட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எழுதுவாங்க. ஒரு டீச்சர்ஸாக அடுத்து என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், இப்படியெல்லாம் எழுதுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு சின்னதாக ஒரு கோட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். த சிம்பிள் ஆக்ட் ஆஃப் ரைட்டிங் சம்திங் டவுன் இஸ் அ பவர்ஃபுல் மெமரி கியூ. இட் ஃபோர்ஸஸ் யூ டு ஸ்லோ டவுன் அண்ட் ப்ராசஸ் யுவர் தாட்ஸ்.